பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வரக்கூடிய டிசம்பர் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை அமைப்பான தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் டிசம்பர் 21ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் இந்த மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது, உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் உரிய முக்கியத்துவத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்கவில்லை. தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 48 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் குறைந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல புதிய பாசன திட்டங்கள் எதையும் ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவில்லை. முக்கிய நதிநீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய காவிரி மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டம், தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனி ஆறு இணைப்பு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு பாதிய நிலையில் கிடக்கின்றன. அதாவது முடங்கி கிடக்கின்றன இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். காவேரி மற்றும் கோதாவரி இணைப்பு திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்தி செயல்படுத்த மத்திய அரசும் முன்வரவில்லை. அதற்காக தமிழக அரசும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.